ஓ மோட்டோரோலா ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒன்று G32, இன்னொன்று G62. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விஷயங்கள் காமனாக இருக்குது. பட் ஒரு சில விஷயங்கள் வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன், இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். பட் ரெண்டுத்தில் எது எப்படி இருக்குது, என்ன விலையில் லான்ச் பண்ணாங்க, எக்ஸாக்ட்லி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். G32 பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல சாலிடான ஒரு பிளாஸ்டிக் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான டிசைன் வந்து கிடையாது. பின்பக்கமாக கிளாஸி கிடையாது, பட் மேட்டும் கிடையாதுங்க. நல்லா வந்து வளவலன்னு தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டாக வந்து படுது. பட் இந்த பட்ஜெட்டில் டிசைன் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் இதுவே நீங்கள் G62 பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் நம்ம ஏற்கனவே எஜ்ஜிலலாம் வந்து பார்த்தோம் இல்லையா, கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் மோட்டோரோலா லான்ச் பண்ணுது, அந்த டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து மேட் கிடையாது, கொஞ்சமாக கிளாஸியாக வந்து இருக்க மாதிரி தெரியும். பட் இதை கம்பேர் பண்ணுறதை விட இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. G32 பிரைசிங் 13,000 ரூபாய் வச்சிருக்காங்க. அண்ட் G62 பிரைசிங் 18,000 ரூபாய். இந்த பிரைசிங்கில் நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வந்து தந்திருக்காங்க. அண்ட் இதுலேயுமே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இருக்குது. உங்களுக்கு G62 ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஆனால் G32 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒர்க் ஆகுது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே சிமிலரான ஸ்பெக் தான் இருக்கு. இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் இருக்கு. ஆனா இதுல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் வந்து தராங்க. ரெண்டுத்துலையுமே நமக்கு IPS LCD பேனல் வந்து தராங்க. ஸோ நீங்க பார்க்கும்போது இருக்கக்கூடிய நாச்சா இருக்கட்டும், நாச் கிடையாது, பஞ்சுவல் பெருசாக தான் வந்து இருக்கு. சின்ல இருந்து பெசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வந்து இருக்கு. ரொம்ப ஸ்லிம்மெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இந்த பட்ஜெட்லையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெசில்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு, கீழே சின்னும் வந்து பெருசா இருக்கு. இது மேபி ஒரு சில பேருக்கு இந்த பட்ஜெட்ல வேணுமான்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த பட்ஜெட்ல இது கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். Snapdragon 680 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மர். ரொம்ப அதிகமான கேமிங் எல்லாம் வந்து கிடையாது. கேஷுவல் கேம்ஸ்க்கு ஓகே, டே டு டே யூசேஜ்க்கு இது ஓகேவா இருக்கும். பட் நீங்க ஒரு 5G ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா அது இதுல கொடுத்துருக்காங்க. Snapdragon 695 ப்ராசஸர் இருக்கு, 12 5G பேண்ட் இருக்கு. அண்ட் இந்தியாவில் இப்போ லான்ச் ஆக போகக்கூடிய மேக்ஸிமம் பேண்ட்ஸ் வந்து இதுல சப்போர்ட் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டான கேம்ஸ் தான் விளையாட முடியும். ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. சிப்பை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எஃபிஷியன்சி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் அப்படி இருந்தாலுமே இந்த பட்ஜெட்ல கேமிங் ரொம்ப அதிகமாக விளையாடுறதுக்கு இந்த சிப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ரெண்டுத்துலையுமே டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. ரெண்டுத்துலையுமே ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, லவுடாகவும் இருக்கு. அண்ட் சர்ப்ரைசிங்லி G32லையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர், சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 12 கொடுக்குறாங்க. வழக்கம் போல நமக்கு ஸ்டாக் Android கிட்டத்தட்ட எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அதிகமான உங்களுக்கு தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ்லாம் வந்து வச்சு கொடுக்க கிடையாது. ஒரு வருஷத்துக்கான OS கம்பல்சரி வந்துடும் சொல்றாங்க. அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வரும்னு சொல்றாங்க. ரெண்டுத்துலையுமே என்னை பொறுத்த வரைக்கும் 12,000 13,000 பட்ஜெட்டில் இது ஓகே. 18,000 ரூபாய் பட்ஜெட்லையும் ஒரு OS அப்டேட் தான் அப்படின்னா அதுதான் இடிக்குது. கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்கு. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே சிமிலரான ஸ்பெக்ஸ் தாங்க. ஸோ நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த 62ல எடுத்த சாம்பிள் இமேஜஸ் காட்டிலும் 32ல ஓரளவுக்கு பெட்டர் ப்ராசஸிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அஃப்கோர்ஸ் சேச்சுரேஷன் இதுலேயுமே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயுமே ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டோன்லேருந்து மற்ற எல்லா இடங்கள்லையுமே கலர்ஸ் ரொம்பவே மாறுபட்ட கலர்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆவரேஜ் தான். பட் இந்த ப்ரைஸிங்க்கு 13,000 ரூபாய் ப்ரைஸிங்க்கு இதில் இதை கம்பேர் பண்ணுறத கொஞ்சம் பெட்டர் இமேஜஸ் கிடைக்குது கலர்ஸை பொறுத்த வரைக்கும். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே 16 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட இமேஜஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. ஒரு சில டைமில் இதில் நல்லா இருக்குது, ஒரு சில டைமில் இதில் நல்லா இருக்குது. கம்பேரிசன் கிடையாது. பட் பிரைசிங் வச்சு பார்க்கும்போது மோட்டோரோலா இன்னுமே கேமரால நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பேட்டரின்னு வரும்போது ரெண்டுத்துலையுமே 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 185 கிராம்ஸ் தான் ரெண்டுமே வந்து இருக்கு. பார்க்கறது ஃபீல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஷேப் மட்டும் வந்து மாறுது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்தும் வெயிட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 33 வாட்கான சார்ஜர் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் 20 வாட் தான். ஒய் தெரியல. ரேம் டைப்பை பொறுத்திருக்கும் LPDDR4க்கான ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. UMCP அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் இருக்கு, which is equivalent to UFS 2.1 and 2.2. ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் தான். சரிங்களா? G62 இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைசிங் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கலாம், அதுவும் இல்லை. பட் நிறைய விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது, ஸ்பெஷலி கேமரா. பட் இது 13,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலுமே கேமரா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கான்றதை சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த 13,000 ரூபாய்க்கு ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ப்ரோ, இதை விட பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெட்டர் வேல்யூ ஃபார் மணி நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். மோட்டோரோலா 2 புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, 5 minutes. ஐயா டேய் என்னடா அதை கீழே வச்சுட்டு இதை கொஞ்சம் புடின்னு போய் போட்டோட சாப்பிட்டோம்.